Hi all, welcome back to my channel Life with Afra. ஈதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே நாங்கள் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே செலப்ரேஷனுக்காக பண்ணவே இல்லை. ஸோ முன்னாடி நாள் தான் எல்லாமே பரபரப்பாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு ஃபுட் சிட்டிக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணிட்டோம். பட் 2, 3 ஐட்டம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது வெளியில் ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதோடு வரும்போதே நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அதையும் வந்து வாங்கிக்கிட்டோம். அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். எங்கள் வீட்டில் எப்படின்னு சொன்னால், நோன்பு பெருநாள் வந்து நாங்கள் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஹஜ் பெருநாள் நார்மலி ஹஜ் பெருநாள் வந்த மாதிரியும் இருக்காது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு பெருநாளே போகும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே கூடவே சமோசா வாங்கிட்டு வந்திருந்தோம். டீயோட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து விற்றுட்ருந்தாங்க அரஃபா நோம்புங்கிறதுனால. ஸோ அதையும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டோம். டீ கூட யாருக்கெல்லாம் சமோசா வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்போயாச்சும் நம்ம வந்து க்ரோசரி ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட்டில் இருக்கிறத விட இல்லாதது 2, 3 ஐட்டம் வாங்குவோம்ல, அதில் இதுவும் ஒன்று. அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லி செஞ்சிடலாம். ஏன்னா அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்றும் இல்லைங்க, பவுலில் அந்த மிக்ஸை வந்து கொட்டிட்டு நீங்கள் தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு உரத்தில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் செட் ஆகிக்கொள்ளும். நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையுமே இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நாங்கள் செய்யவே இல்லை. முன்னாடி நாள் தான் நாங்கள் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணவும் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அளவு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பிகாஸ் இன்னொரு நாள் நாங்கள் வந்து போக முடியாதுல்ல, நெக்ஸ்ட் டே ஈதுங்கிறதுனால. ஏன்னா அங்கே எங்களுக்கு குட்டியாக 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. பெருநாள்னாலே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தானே மெயினான ஒரு விஷயம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வரும்போது ஆல்மோஸ்ட் 7 ஆகிருச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நாங்கள்லாம் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ரௌனி தான் செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து ப்ரௌனி வந்து ஈஸியான ஒரு ரெசிபி மாதிரி. பிகாஸ் நான் அடிக்கடி ப்ரௌனி செய்வேன். ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌனி தான் அந்தாண்டு செஞ்சுருந்தேன். நான் வந்து இன்னொரு தனி வீடியோவில் மெஷர்மெண்ட்டோட ஃபுல் ரெசிப்பியை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து வந்தோடனே ஃபஸ்ட் வேலையாக ப்ரௌனிக்குரிய பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டேன். பரபரப்பாக வேலைகள் நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து இதில் ஒரு ஹார்ட் போட்டு காட்டிடலான்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு காட்டிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து எனக்காக லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் ட்ரேயில் போட்டுடலாம். என்கிட்ட பாக்ஸ் ஷேப்பில் ட்ரே இல்லை. ஸோ அதனால் ரவுண்ட் ஷேப் ட்ரேயில் வந்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். அண்ட் அதே நேரம் அம்மா எங்களுக்காக டின்னருக்கு எக் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா கிச்சன் வந்து இந்த கோலத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நானே வந்து களத்தில் இறங்கிட்டேன். ஃபைனலாக கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அண்டு என்னால் வந்து நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து டீயோட தான் நாள் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டீயோட தான் நாள் ஸ்டார்ட்டும் ஆகிச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஆனால் இந்த வீடியோ கன்ஃபார்மாக வந்து லேட்டாகவே தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்.
குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த வாட்டி நான் வந்து ஒயிட் அண்ட் மெரூன் கலர் காம்போவில் வந்து பாகிஸ்தானி ஸ்டைலில் ஷல்வார் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஷல்வாருக்கு மேட்சிங்காக என்கிட்ட மெரூன் கலரில் ஷிஃபன் ஷோலுமே இருந்துச்சு. அண்ட் இதோட ஹேண்ட் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை தான் உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக என்கிட்ட பெங்கிள்ஸ் கிடைக்கல. ஸோ தங்கச்சியிடையே சுட்டுட்டேன். அதனால தான் அதை வந்து கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சைஸ் பத்தலை, ஆனாலும் நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரிங் போட்டு அவுட்ஃபிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் மெயினாக பிரியாணி இல்லாமல் ஈத் vlog கம்ப்ளீட் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த கிளிப்பையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட நான் இந்த vlog-அ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இந்த டே ஃபுல்லாகவே vlog-ஏ எடுக்கலை. இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஈத் முபாரக். உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஆல்.